ஃபாதர் மரியான், இன்று இறை இரக்கத்தின் ஞாயிறு. அவர் சொன்ன உடனே உங்க மைண்ட்ல என்ன வருது? இரக்கம் அப்படின்னு சொன்னா புது வாழ்வு அப்படின்னு என் மனசுல தோணுது. ஒரு இந்த மரத்தை இந்த தளிர் விடுவதற்கு முன்பதாக மனிதனுடைய பார்வையில இது ஒண்ணுமுள்ள ஒரு கட்டை நினைப்போம். ஆனால் கடவுளுடைய இரக்கம் இருக்கிற பொழுது அந்த பட்ட மரத்திலும் ஒரு தளிர் உருவாகிறது என்பதுதான் அவருடைய இரக்கம். உலக பார்வையில நம்ம குற்றவாளிகள், பாவிகள், புது வாழ்விற்கு தகுதியற்றவர்கள் பார்த்தால் கூட கடவுளுடைய மாபெரும் இரக்கத்திற்கு நாம் செல்கிற பொழுது புது வாழ்விற்கான வழி பிறக்கிறது என்பதுதான் நான் புரிந்து கொண்டது. இதுதான் இறைவாக்கினர் எசையா அவருடைய இறைவாக்குரையாக இதை நமக்கு சொல்லியிருக்கிறார். எசையா 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, ஈசாய் என்னும் அடி மரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும் அப்படின்ட்டு. இஸ்ராயல் மக்கள் அடிமையாக இருந்தபோது எல்லாம் முடிஞ்சிச்சு, இனி அவ்வளவுதான் அப்படின்னு சோர்ந்து இருந்தபோது, நாங்கள் வெட்டுப்பட்ட மரங்கள் என்று அவர்கள் நினைத்த பொழுது, பட்டுப்போன மரங்களை நினைத்த பொழுது அவர், இல்லப்பா, கடவுளுடைய இரக்கம் உங்கள் மேல் இருக்கனால வெட்டுண்டாலும் சரி பட்டு போனாலும் சரி உங்களிலிருந்து நான் புதிய கிளையாக புதிய தளிராக உதிக்க செய்வேன் அப்படின்னு சொன்ன அந்த வாக்கு அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு ஒரு புது வாழ்வை தந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆமா, அருமையாக வசனம். உயிர்த்த இறைவன் நம் மத்தியிலே இப்போது பிரசன்னமாயிருக்கிறார். பெரும் சுமையாக இருந்த பாவம் என்ற அந்த பெரிய கல்லை நகர்த்தி விட்டார், தூரை எரிந்து விட்டார் என்று கூட சொல்லலாம். ஆனால் நமக்கு அவருடைய இரக்கத்தினால் நம்மை நிரப்பி இருக்கிற பொழுது நாம் எழுந்து நடக்கிறோமா, எழுந்து நடக்க தயாராக இருக்கிறோமா? கடவுளுடைய இரக்கம், அருள் நம்மை நிறைவாய் சூழ்ந்து இருக்கிறது. ஆனா நம்ம அந்த இரக்கத்தை நம்மாதாக்கி கொண்டு நம் வாழ்வை புதியதாக வாழ நாம் தயாராக இருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுள் நம் மீது இரக்கம் கொள்கிறார். அதுவும் ஒரு புதிய வாழ்வுக்காக நம் மீது இரக்கம் கொண்டு நம்மை அழைக்கிறார். அந்த இரக்கத்தை புகழ்ந்து பாடுவது மிகுந்த தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன ஒரு கருணை அவர் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார் இல்லையா? அவரை நாம் பாடல் வழியாக புகழ்ந்து பாடலாமா? பாடலாம். எனக்கு செய்தாய் மனம் குளிர நான் உம்மை புகழ்வேன். பெரும் கருணை நீ எனக்கு செய்தாய் மனம் குளிர நான் உம்மை புகழ்வேன். பெரும் கருணை நீ எனக்கு செய்தாய் மனம் குளிர நான் உம்மை புகழ்வேன். பெரும் கருணை நீ எனக்கு செய்தாய் மனம் குளிர நான் உம்மை புகழ்வேன்.
ஐம்புலன் அமைத்து அதை மிக காத்து அறிவுடன் இணைத்து அகமகிழ்ந்தாயே. பெரும் கருணை நீ எனக்கு செய்தாய், மனம் குளிர நான் உம்மை புகழ்வேன். உணர்வினால் கலந்து உண்மையை உணர்த்தி தினம் தினம் நடத்திடும் தூயவனே. பெரும் கருணை நீ எனக்கு செய்தாய், மனம் குளிர நான் உம்மை புகழ்வேன். உயிரினில் கலந்து உறவுகள் வளர்த்து உதவிட உடன் வரும் உத்தமரே. பெரும் கருணை நீ எனக்கு செய்தாய், மனம் குளிர நான் உம்மை புகழ்வேன். நினைவினில் கலந்து நிகழ்வன அறிந்து நெஞ்சினில் நிலைத்து நிற்பவரே. பெரும் கருணை நீ எனக்கு செய்தாய், மனம் குளிர நான் உம்மை புகழ்வேன். பிறர் நலம் தேடிடும் தேற்றினை வழங்கி அருளறம் காத்திடும் ஆர்வமே அருளே. பெரும் கருணை நீ எனக்கு செய்தாய், மனம் குளிர நான் உம்மை புகழ்வேன். இயற்கையில் நிறைந்து இகத்தினை இயக்கி இன்னருள் தருவாய் இறையவனே. பெரும் கருணை நீ எனக்கு செய்தாய், மனம் குளிர நான் உம்மை புகழ்வேன். பெரும் கருணை நீ எனக்கு செய்தாய், மனம் குளிர நான் உம்மை புகழ்வேன். மனம் குளிர நான் உம்மை புகழ்வேன். இரக்கத்தின் ஞாயிறு. இன்னைக்கு அருமையான ஒரு வாசகத்தை திருவழிபாட்டில் பார்க்குறோம். ஒரு அருமையான மனிதர், ஆனால் பலவாறு கிண்டல் அடிக்கப்பட்ட ஒரு மனிதர், நம்பிக்கை இல்லாதவர், சந்தேக பிறவி அப்படின்றது தோமா. ஆனால் அவருடைய ஆன்மீக அனுபவத்திலேருந்து நம்ம நற்செய்தியில் வாசிக்க கேட்கும்போது எல்லாரும் இருக்கிறாங்க, அவர் மட்டும் இல்லை. அவர் நம்பி கேட்டாரா நம்பி கேட்காம இருக்கிறாரோ அதெல்லாம் தாண்டி தனக்கு ஒரு ஆசை. 3 ஆண்டுகள் இந்த மனிதனோடு வாழ்ந்து நடந்து இன்னைக்கு உயிர் திட்டாருன்ற செய்தி எல்லாருக்கும் சொல்லப்பட்டுச்சு. நான் பார்க்கலையே அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில் கூட இருந்திருக்கலாம் என்று ஒரு ஆன்மீக எழுத்தாளர் சொல்கிறார். அப்போ வந்து ஏக்கத்தோடு நான் ஆண்டவரை கண்டாலோடைய நம்ப மாட்டேன் அப்படின்னு அந்த வார்த்தையை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் செய்த காரியம், அவருக்காக மீண்டும் அந்த இல்லத்திற்கு வருகிறார். வா, ஒரு சின்ன ஒரு ஆசை, ஆண்டவரே நீர் எனக்கு வேணும் அப்படின்னா நமக்கு பக்கத்துல இருந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை தான் இறை இரக்கம். இரக்கத்தின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை உறுதிப்படுத்துகிறார், நம்மை வழி நடத்துகிறார். அந்த நம்பிக்கையில கடவுளை புகழ்ந்து பாடுவோம்.
பேசிடும் முதல்வா, எம் கனவுகள் மெய்ப்பட வருவார். கருணையின் உருவே இறைவா, கரையில் அருள் நிறை தலைவா, கனிமொழி பேசிடும் முதல்வா, எம் கனவுகள் மெய்ப்பட வருவார். கருணையின் உருவே இறைவா. பகைமையும் வெறுப்பும் அழிந்திடணும், பகிர்வதில் மனங்கள் மகிழ்ந்திடணும். நீதியும் நேர்மையும் நிலைத்திடணும், நிம்மதி வாழ்வில் நிறைந்திடணும். இதயங்களில் இரக்கம் வேண்டும், இன்னல்களில் உதவ வேண்டும். உறவுகளில் உண்மை வேண்டும், வேற்றுமைகள் மறையனும். இந்த உலகில் உந்தன் ஆட்சி உருவானால் பேரின்பம். இந்த உலகில் உந்தன் ஆட்சி உருவானால் பேரின்பம். கருணையின் உருவே இறைவா, கரையில் அருள் நிறை தலைவா, கனிமொழி பேசிடும் முதல்வா, எம் கனவுகள் மெய்ப்பட வருவார். கருணையின் உருவே இறைவா. வறுமையும் பிணிகளும் ஒழிந்திடணும், வளமையும் வாழ்வும் பெருகிடணும். தீமையின் வேர்கள் அழிந்திடணும், நன்மையின் பாதைகள் தெரிந்திடணும். போர்களில்லா பூமி வேண்டும், புவியினிலே அமைதி வேண்டும். ஆயுதங்கள் அழிய வேண்டும், அன்புலகம் மலரனும். இந்த உலகில் உங்கள் ஆட்சி உருவானால் பேரின்பம். இந்த உலகில் உங்கள் ஆட்சி உருவானால் பேரின்பம். கருணையின் உருவே இறைவா, கரையில் அருள் நிறை தலைவா, கனிமொழி பேசிடும் முதல்வா, எம் கனவுகள் மெய்ப்பட வருவார். கருணையின் உருவே இறைவா, கரையில் அருள் நிறை தலைவா, கனிமொழி பேசிடும் முதல்வா, எம் கனவுகள் மெய்ப்பட வருவார். கருணையின் உருவே இறைவா. ரொம்ப சூப்பராக பாடணும் இல்லைங்களா? நம்மளை பாராட்டிக்கணும் சில நேரங்களில். அஃப்கோர்ஸ் நம்ம மக்கள்லாம் ரொம்ப வியந்து ஃபாதர்ஸ் என்ன அழகாக பாராட்டுறாங்க. அது அவங்க நம்ம மேலே வச்சுருக்கிற அன்பு. இன்னொரு விதத்தில் சொன்னால் இரக்கம்னு கூட சொல்லலாம். யார் பெற்ற பிள்ளைங்களோ இல்லை நல்லா பாடுறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு விதத்துலையும் சொல்லலாம். இந்த உயிர்ப்பு நிகழ்வே வந்து பார்த்திங்கன்னா கடவுள் நம்ம மேலே கொண்ட இரக்கம். அந்த நேரத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த சீடர்கள்லாம் வந்து ஆண்டவரை அம்போன்னு விட்டுட்டு ஓடிடுறாங்க எல்லாருமே. ஆனால் உயிர்த்த பிறகு ஏண்டா ராஸ்கல்ஸ், என்னை விட்டு எல்லாரும் போயிட்டீங்களே, என்னை அனாதையாக விட்டுட்டு போனீங்களேன்னு ஒரு வார்த்தை சொன்னாரா? சொல்லவே இல்லை. சந்தோஷமாக இருங்கப்பா, அமைதியாக இருங்கப்பா, சமாதானமாக இருங்கப்பா, மகிழ்ச்சியாக இருங்கப்பா, அதை தான் வந்து வாழ்த்துறார், வாழ்த்து செய்தியாக சொல்கிறார். இந்த இரக்கம்
என்னுடைய வாழ்க்கையில் பல இடங்களில் நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். எதை சொல்கிறது எனக்கு இப்போ வந்து உடனே தெரியல. தம்பி போலா சொன்னார், இரக்கத்தை குறித்து ஒரு நிகழ்வை சொல்லுங்கள் ஃபாதர்னாரு. நான் வந்து தியாலஜி படிச்சுட்டு இருக்கும்போது இந்த வாரம் இந்த நம்ம வீக்கெண்டில் மினிஸ்ட்ரிக்கு நம்ம சைக்கிளில் போவோம் இல்லைங்களா, அப்போ போயிட்டு இருக்கும்போது ஷாங்கியா சாங் தாண்டி பெங்களூரில் போயிட்டுருக்கேன். அங்கே கட்டட வேலை நடந்துகிட்ருக்கு. வெளியில் மழை பெஞ்சிட்டு லைட்டாக தூரல். உடனே அங்கே போய் நின்னேன். அங்கே ஒரு அம்மா அந்த துண்டை சிறுமாடு மாதிரி இது பண்ணி வச்சு தலையில் வெயிட்டாக தூக்கிட்டு போயிட்டுருக்குது. பக்கத்தில் அங்கிட்டு இந்த சைடில் ஒரு வயசான அம்மா அந்த சைடில் குளிரில் நடுங்கிட்டு உட்காந்துருந்துச்சு. அதுக்கு போத்திக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த அம்மா போயிட்டு இருந்தேன். நானும் பேசாமல் நின்றுக்கிட்டு இருந்தேன். என்கிட்ட நானும் ஒரு ஜாக்கெட் போட்டிருக்கிறேன். எனக்கு தோணலை. அந்த அம்மா கொஞ்சம் கூட யோசிக்காமல் படாருன்னு, ஏன்னா அந்த அம்மாவும் அந்த வயசான அம்மா மழைக்காக ஒதுங்கி வந்து அங்கே உட்காந்துருக்கு. இந்த அம்மா அந்த கட்டடத்தில் கட்டட வேலை நடக்குது. அந்த கூட்டிகிட்டு திருப்பி வந்தோடனே சிறுவாடு துண்டை எடுத்து உதறிட்டு அந்த அம்மாட்ட கொடுத்து, நீ போத்திக்கம்மா அப்படின்னு கொடுத்துச்சு. எனக்கு அந்த நேரத்தில் நம்ம இந்த ஜாக்கெட்டை கொடுத்துருந்துருக்கலாமே, பட் இட் இஸ் டூ லேட் நவ். அந்த அம்மா செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஆண்டவர் வந்து எப்பொழுதுமே எதையுமே யோசிக்கிறதே கிடையாது. நாம் அவருடைய அவருடைய சாயல் அப்படின்றது வந்து அவர் நம்ம எப்பொழுதுமே மறந்துடுறோம். ஆனால் அவர் மறக்கிறதே கிடையாது. அதனுடைய மாட்சி தான், அதனுடைய நீட்சி தான் அந்த உயிர்ப்பு. அதனால் ஆண்டவரை போல நாமும் இரக்கமுள்ளவர்களாக எப்பொழுதும் வாழணும். அதுதான் அடுத்த பாடல். உணர்ந்து ஆண்டவருடைய இரக்கத்தை உணர்ந்து நாம் பாடுவோம். கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயர் அல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்பவா, கருணை உன் வடிவல்லவா. வானம் பரந்தாலும் அங்கும் உன் மேன்மை தங்கும், கடலாழம் சென்றாலும் உன் எங்கெங்கும் தெய்வீகமயமல்லவா, கருணை வடிவல்லவா. வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே, அருள் மேகம் பொழிகின்ற மழை என்று சொல்வார், அகமூறும் உனதன்பை புரியாமலே. வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே, அருள் மேகம் பொழிகின்ற மழை என்று சொல்வார், அகமூறும் உனதன்பை புரியாமலே. தொழுந்தூரம் இருந்தாலும் நீதான் எந்தன் உணராத நிலை மாற்றுவாயோ, உந்தன் கடல் போன்ற அன்பின் துளி போது வாழ்வே, ஒளி உண்டு வாழும் மலர் போல ஆவே, மரவாசம் திறந்தே உன் மயமாகுவே, கருணை வடிவல்லவா.
செவியின்றி குயில் பாடல் இனிதென்று சொன்னால் புவி மீது இசைஞானம் இழிவாகுமே. சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மேன்மை பழுதாகுமே. செவியின்றி குயில் பாடல் இனிதென்று சொன்னால் புவி மீது இசைஞானம் இழிவாகுமே. சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மேன்மை பழுதாகுமே. உன்வான விண்மீனில் ஒன்றாய் என்னை உண்டாக்கி அருள் வீசுவாயோ. தூய்மை உலை மீது ஒளிரும் இரும்பாக காய்வே. இறை மீட்டும் யாழில் நரமாக தேவே. நிலை என்ற வந்தால் உனை போற்றுவேன். கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயர் அல்லவா. கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வவா, கருணை உன் வடிவல்லவா. வானம் பறந்தாலும் அங்கும் உன் மேன்மை தங்கும். கடலாழம் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும். எங்கெங்கும் தெய்வீக மயமல்லவா, கருணை உன் வடிவல்லவா. ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, இரக்கமே உருவானவரே, எங்கள் மேல் பேரிரக்கம் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசுவே, உடைய இரக்கம் இல்லாமல் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவரே, காலை எழுந்தது முதல் இரவு உறங்க போகும் வரை ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறீர். எங்கள் மேல் பேரிரக்கம் கொண்டவராய் இருக்கிறீர். அதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் உடைய பேரிரக்கத்தை இன்னும் அதிகமாக உணரக்கூடிய ஞானத்தையும் ஆற்றலையும் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எந்த சூழலிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் எங்களை கைவிடாத இரக்கமிக்க கடவுளாய் இருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மண்ணிலே நாங்கள் வாழ்வது, இந்த மண்ணிலே நாங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றுமே உடைய பேர் இரக்கத்தினால் இதோ நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொடை. ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே, இந்த இரக்கத்தை நாங்கள் உணர்கின்ற வேளையிலே பல நேரங்களில் ஆண்டவரே எங்களுடைய சுயநலத்தினால், பேராசையினால், ஆணவத்தினால், இன்னும் பற்பல பாவங்களினால் உம்மை விட்டு பிரிந்து செல்கிறோம். உம்முடைய இரக்கத்தை உணராமல் செயல்பட்டும் கொண்டிருக்கிறோம். உமக்கு துரோகம் இழைக்கிறோம். ஆனாலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களை மறப்பதில்லை. திரும்பி வந்தாலும் என் மகனே, என் மகளே என்று இதோ இரக்க பெருக்கோடு எங்களை அரவணைத்துக் கொள்கிறேன். ஆண்டவரே, அந்த இரக்கத்திற்காக இந்த வேளையிலே நாங்கள் உம்மிடம் வேண்டி நிற்கிறோம். நாங்கள் வீழ்ந்தாலும் தூக்கி நிறுத்துபவர் நீர். எப்படிப்பட்ட நிலையிலும் எங்களை இரக்கத்தோடு பாசத்தோடு அணைத்துக் கொள்பவர் நீர். இதோ அதே மனநிலையில் எங்களோடு வாழக்கூடிய சகோதர சகோதரிகள் மேலும் நாங்கள் இரக்கம் கொண்டு வாழக்கூடிய மனநிலை எங்களுக்கு தாரும். மனமாற்றத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். Praise the Lord. 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 இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.